அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த பதிவில் பார்க்கக்கூடிய பலன்கள் பார்த்திங்கன்னா, சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சியை பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல் ராசியாக மேச ராசியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதிவில் மேச ராசிக்கு பார்த்திங்கன்னா 7.5 சனி மார்ச் மாதத்தில் சனி பெயர்ச்சி ஆகிறது. மார்ச் மாதத்தில் இந்த 7.5 சனியானது மேசராசி நேயர்களுக்கு நடப்பதால் நிறைய விரைய செலவுகளும், மருத்துவ செலவுகளும், அதிக அலைச்சலும், வேலையில் மாற்றங்களும், இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் இந்த மேசராசி நேயர்களுக்கு விரயங்கள் நடக்கப் போகிறது. அது சுப விரயங்களாக கூட இருக்கலாம். நிறைய விரைய செலவுகள், மருத்துவ செலவுகள், தாயாருக்கு உடல் ரீதியான தொந்தரவுகள், குடும்பத்தில் மருத்துவ செலவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மேசராசி அன்பர்களுக்கு நடக்கப் போகிறது. ரிஷபராசிக்கு பார்க்கும்பொழுது சனி பயிற்சி ஆகப்பட்டது. லாபஸ்தானத்தில் சனி பகவான் பயிற்சி ஆகிறார் மார்ச் மாதத்தில். அதனால் அனைத்து விஷயங்களும் லாபங்களை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது. இருந்தாலும் சிறியதாக சந்திரனை சனி பகவான் பார்ப்பதால் ஒரு சில விஷயங்கள் முடிவு செய்யும் பொழுது கொஞ்சம் மன அழுத்தமும், கொஞ்சம் தாமதமான செயல்பாடுகளும் நடக்கும். ஒரு விஷயம் சீக்கிரமாக நடக்காது. ஒரு முறை தடங்களாகி அடுத்த முறை அவங்களுக்கு ரிஷபராசிக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டங்களாக இருக்கிறது. ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டங்களாக இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு கொடுக்கக்கூடிய காலகட்டங்களாக இருக்கிறது. மிதுன ராசிக்கு பார்க்கும் பொழுது இந்த சனி பயிற்சியானது 10ஆம் இடத்தில் இருப்பதால் வேலை இல்லாத நபர்களுக்கு வேலை வாய்ப்புகளுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்புகளை இந்த சனி பயிற்சியாகப்பட்டது கொடுக்கப் போகிறது. வேலை இல்லாத நபர்களுக்கு வேலை கொடுக்கக்கூடிய அமைப்புகளும் இந்த சனி பயிற்சியில் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. மிதுன ராசி நேயர்களுக்கு 10ஆம் இடத்தில் இந்த சனி பகவான் இருப்பதால் அவர்களுக்கு வேலையில் முன்னேற்றங்களும், தொழிலில் வளர்ச்சியும், சொந்த தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் லாபங்களையும் முன்னேற்றங்களையும் இந்த சனி பகவான் கொடுப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. கடகராசியை பொறுத்தவரையில் 9ஆம் இடத்தில் பாகிஸ்தானத்தில் அந்த சனி பகவான் பயிற்சியாக இருப்பதால் கொஞ்சம் நீண்ட தூர பயணங்கள், கோயில் குளங்களுக்கு செல்வது ஒரு பாக்கியமான வகையில் கொடுப்பதற்குண்டான காலகட்டங்கள். இந்த 9ஆம் இடத்தில் சனி பகவான் இந்த கடகராசிக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும். சிம்ம ராசிக்கு பார்க்கும் பொழுது இந்த சனி பயிற்சியாகப்பட்டது அஷ்டம சனியாக இருப்பதால் சிம்மராசி என்பவர்களுக்கு கவனமாக இருக்க வேண்டும். 8ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பதால் ஆயுளுக்கு ஒப்பான எண்ணங்களையோ அல்லது அவமானங்களையோ எதையாவது கொடுப்பதற்கும் இந்த சிம்மராசிக்கு பாதிப்புகள் கொடுப்பதற்கு அதிகமாக பாதிப்புகள் உள்ளது. அதனால் சிம்ம ராசினியர்கள் சொந்த தொழில் செய்வது, முதலீடு போட்டு தொழில் செய்வது, இது சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனமாக அவர்கள் பார்த்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் ஏதோ ஒரு பிரச்சனையில் போய் சிக்கிக்கொள்வார்கள். ஜாமீன் போடுவது, அதிகமான நண்பர்கள், கூட்டு தொழில், இது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பாதிப்புகள் இந்த சிம்மராசிக்கு பாதிப்புகளை கொடுப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது. சிம்மராசினியர்கள் அதிகமான முயற்சியும் பண்ணக்கூடாது, அதிக முதலீடும் போடக்கூடாது என்று இந்த பதிவுகளில் நாம் எடுத்துக்கொள்ளலாம். சிம்ம ராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அஷ்டம சனியாக இருப்பதால் சனி பயிற்சியில் கொஞ்சம் பாதிப்புகளை கொடுப்பதற்கு சிம்ம ராசிக்கு பாதிப்புகளை கொடுக்கும். அதே மாதிரி கன்னி ராசிக்கு பார்க்கும் பொழுது 7ஆம் இடத்தில் சனி பயிற்சியாக இருப்பதால் ராசிநாதனை பார்ப்பதால் எடுத்த முயற்சிகள் அனைத்தும் கொஞ்சம் தாமதமாக தான் நடக்கும். அவர்களுக்கு கெண்ட சனி நடப்பதால் கணவன் மனைவிக்கு கருத்து ஏற்படுவதும் பிரச்சனைகளும் வரலாம். கன்னி ராசிக்கு கொஞ்சம் மன அழுத்தமும், தாயாருக்கு உடல் ரீதியான தொந்தரவுகளையும் கொடுப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது. கூட்டு தொழிலும் பாதிப்புகளை கொடுக்கலாம். கொஞ்சம் நல்ல செயல் செய்தாலும் கொஞ்சம் தாமதங்களை கொடுப்பதற்கு கன்னிராசிக்கு வாய்ப்புகள் உள்ளது. துலாம் ராசிக்கு பொறுத்தவரையில் இந்த சனி பயிற்சியானது ஒரு நல்ல முன்னேற்றங்களையும், வளர்ச்சியும், வேலை இல்லாத நபர்களுக்கு வேலையும் கொடுப்பதற்கு இந்த சனி பயிற்சியானது துலாம் ராசிக்கு நல்ல ஒரு வேலையும் பொருளாதாரத்தையும் கொடுப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது. விருச்சிக ராசிக்கு 5ஆம் இடத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருப்பதால் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட சொத்து பிரச்சனைகள், கோயில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் அந்த விருச்சிக ராசிக்கு சனி பயிற்சி ஒரு நல்ல நிலையை தான் கொடுப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது. தனுசு ராசிக்கு பொறுத்தவரை சுகஸ்தானத்தில் இந்த சனி பகவான் இருப்பதால் வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் செலவுகளையும் விரயங்களையும் கொடுப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. மகர ராசியை பொறுத்தவரையில் ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருப்பதால் ஒரு வீரியம், தைரியம் ஸ்தானம், எந்த முயற்சியும் வெற்றியும் ஒரு நல்ல நிலையை கொடுப்பதற்கு இந்த மகர ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருப்பதால் எடுத்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. கும்பராசிக்கு 2ஆம் இடத்தில் இருப்பதால் குடும்பம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். மீனராசியை பொறுத்தவரையில் இந்த ராசிநாதனை மேல் இந்த சனி பகவான் இருப்பதால் கொஞ்சம் மன அழுத்தமும், மனக்குழப்பங்களும், குடும்பத்தில் வாக்குவாதங்களும், பிரச்சனைகளும், குடும்பத்தில் பிரிவினைகளையும், கஷ்டங்களையும், சொந்த தொழில் முறையீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் பாதிப்புகளை கொடுப்பதற்கு இந்த மீனராசிகளுக்கு பாதிப்புகளை கொடுக்கலாம். குடும்பத்திலும் சரி, சொந்தக்காரர்கள், அக்கம் பக்கங்கள், அனைத்து விஷயங்களிலும் இந்த மீனராசிகள் நேயர்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஜென்ம சனி இருப்பதால் எந்த ஒரு புதிய முயற்சியும், புதிய முதலிடும், எந்த தொழிலும் எதுவும் செய்யக்கூடாது, பாதிப்புகளை கொடுக்கும்.
அதிக முதலீடு சம்மந்தப்பட்டது போடக்கூடாது, அதிக ஆசைகள் படக்கூடாது. கடினமான வேலை செய்யக்கூடிய மீனராசி நேயர்களுக்கு அவங்களுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் இந்த சனி பகவான் கொடுக்க மாட்டார். அதற்கு பரிகாரமாக நீங்கள் மீனராசி நேயர்கள் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு ஒரு முறை சென்று வந்தால் இந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீர்வதற்கு ஒரு வாய்ப்புகள் உள்ளது. இந்த சனி பயிற்சிக்கு பலன்களுக்கு பரிகாரங்கள் வந்து பார்த்தீர்கள் என்றால் கால பைரவருக்கு விளக்கு வைத்து வருவது சிறப்பை கொடுக்கும். இரண்டாவது திருநள்ளாறு சென்று வருவது சிறப்பை கொடுக்கும். ஆஞ்சநேயர் வழிபாடும் விநாயகர் வழிபாடும் சனிக்கிழமை அன்று செய்வது சிறப்பை கொடுக்கும். காகத்திற்கு உணவு கொடுப்பது சிறப்பை கொடுக்கும். இது சனி பயிற்சிக்கு உண்டான பலன்களை பற்றி முடிந்தது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் பார்க்கலாம்.